இருக்கும் அவர். இந்த 118 சர்ச்சை போகணும். 118 சங்கீதம் கட்டளை சொல்வீங்கள். ரொம்ப சூப்பர் சங்கீதம் 118 நிச்சயமா முடியும். ஆண்டு நினைச்சா சங்கீதம் 24 சொல்றார், பூமி விரைவும் யார் உங்களுடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவார், உத்தமாய் நடந்து மனதார சத்தியத்தை பேசுவார், யார் அந்த மகிமை பிரகாரமா. இரண்டாவது ஜீவ ஒளி திருச்சபை. ஜீவ ஒளி திருச்சபை. இந்த திருச்சபைய ஆண்டவர் இந்த பகுதியில ஒரு ஜப வீடாக இருக்கிறார். எத்தனையோ தடவை எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில அவருடைய அருமையான உழைப்பின் மத்தியில இந்த திருச்சபையை நாம் அறிவுடன் சேர்த்து அனைத்து ஊழியர்களும் சொந்த நிலையில் இருந்து இதை நான் பிறப்பதற்கு எந்த விதத்தையும் தருவில்லை. இது அவருடைய வீடு, வானத்தை பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய வீடு. மெய்யாகவே மெய்யாகவே தேவன் பூமியில் வாசம் பண்ணுவாரோ, வானாகி வானங்களை கொள்ளாது நான் கட்டின ஆலயம் ஏமாற்றம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றார், ஆண்டவர் இந்த வீட்டை தாங்கணும். இதில் வருகிற மக்கள் அவர் சொல்றார், 66 வாகனங்களுக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பார்க்கப்படுது. இது அநேக மக்களுக்கு வாழ்க்கையில் கூறும் இடமாய் இறைமையான 4ஆம் அதிகாரம். மிக 4ஆம் அதிகாரத்தில் கடைசி காலங்கள் கத்தனை ஆளுநர் கொடுத்து சாதிக்கப்படும். எல்லாரும் ஓடி வருவாங்க. இது எங்களுடைய சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்று மத்திய 21 லூக்கா 19 மார்க்கு 11 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சங்கீதம் 69:9 என் வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் சொல்ற. நீங்களும் அந்த ஆலயம் சொல்ற, அந்த ஆலயமாக இந்த வீடு மாற நாம் யாரும் ஜப நிலையிலிருந்து நல்லபடி நீங்க வாங்கப்பா. உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில் வரட்டும், உங்களுடைய கிருபைகள் மத்தியில் வரட்டும் தகர்ப்பன, உங்களுடைய இடத்தில் மத்தியில் வரட்டும். நாங்கள் எந்த விதத்தில் இருக்கு பாதுகாப்பல்லப்பா. விவசாயத்தில் உங்களை பிரச்சனை எங்களை ஆசிரியர் கட்டுப்பாடு நோக்கி காரணமா பரலோகம் திறந்தேயா, பரலோகம் திறந்தேயா, எஜமானனே எஜமானனே ராஜனே எஜமானனே எஜமானனே எங்கள் அன்பும் பரலோகத்தின் பகவானே, உங்களுடைய கிருபைகள் மத்தியில் வரட்டும், உங்களுடைய இறக்கங்கள் மத்தியில் வரட்டும். இந்த ஜீவ ஒளி நாம் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறோம். எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளித்தான். அவருக்குள் ஜீவன், அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருக்கிறது. நாம் உலகத்திற்கு ஒளி என்ற வார்த்தை, இந்த ஜீவ ஒளி அநேருக்கு ஒளியுடனான். இந்த பகுதி மக்களுக்கு கஷ்டத்தின் மத்தியில, வேதனை மத்தியில, கடைசி நேரத்துல இங்க வந்து ஜபித்திருப்போம். யாத்திரையே வெளியவா என்று சொல்லி அழைத்த தகப்பன் குறித்து அநேக மக்கள் எழுதியிருக்கிறது. இந்த குமாரன் பிரசுத்தாவின் புரிய நம்பினார். நாங்கள் புரிய புரிய ஐயா புரியுங்க. நெகம்யா நெகம்யா புரியுங்களா? வாங்க படிக்கிறாங்க ஐயா, படிக்கிறாங்க அந்த பண்றாங்க. புரிய இதா குமாரன் பிரசுத்தாவின் புரிய நம்பினார். ஆமே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, மறை விடாமே
என் புகலிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் புகலிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சபைக்குள்ள வாங்க. உங்களுக்கு ஆராதனை உமக்கே. அவர் எங்கு நிறைந்தவர், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே எங்கள் நீதியே யெகோவா ஷிக்கேனோ. ஆராதனை உமக்கே. தெய்வீக கிருபைகளுக்காய் தெய்வீக மகிமைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உடைய ஆளுகைக்காய் நன்றி சொல்லுகிறோம். உடைய பிரசன்னங்கள் மத்தியில் இருப்பதற்காய் நன்றி. நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய ஆளுகைக்காய் நன்றி சொல்லுகிறோம். உடைய பரிபூர்ண ஆளுகைக்காய் நன்றி சொல்லுகிறோம். தேவரின் இறங்குவீராக, தேவன் இறங்குவீராக. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எழுந்தருளி இருக்கிறதற்காக நன்றி. கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எழுந்துகிறே செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்களாவே. ஆமென் ஆமென். தொடர்ச்சியாக இந்த வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும், திருமணங்கள், பிறந்தநாள் கட்டம் மற்றும் அனைத்து நிகழ்வும் இந்த வார்த்தை யாரெல்லாம் இதை துதிக்கிறார்களோ, என்ன தேவைக்காக துதிக்கிறார்களோ அந்த தேவைகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அந்த தேவைகள் இது சொல்றாரு ஆண்டவர். இது என் மக்களின் ஜெபவீடு, ஹவுஸ் ஆஃப் பிரேயர், சகல ஜனங்களின் ஜெபவீடு.
விண்ணப்பத்தின் வீடு, விண்ணப்பத்தின் வீடு. அந்த ஜெபத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு ஒரு உரிமை வச்சிருக்கோம். அருமையான இவர் வந்து அதாவது டேவிட் ராஜ் பாஸ்டர் அவருக்கு அட்வைஸ்ராஜ் அது ஒரு குரு தான். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். இந்த ஸ்தலத்துல செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் காண்கிறவைகளும் செவிகள் கேட்கிறவமாய் சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். முடியாக இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற மக்கள் முடியாக ஆண்டவரை தேடி வந்து அல்லேலூயா ஜெபிக்க முடியாக, விடுதலை பெற முடியாக, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாக, அவருடைய நாமம் மையப்பட முடியாக. அல்லேலூயா. சோதரம் 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 எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காய் செபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தேவனே, ஆபத்து காலத்திலே எனக்கு கூப்பிடு, நானே விடுவிப்பேன், நீ என்னை மயப்படுத்துவாய் சொன்னீரே. இந்த நாள்ல கர்த்தாவே இந்த புதிய ஜெப வீட்டுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த ஆலயத்துல ஆண்டவரே முழு மகிமை தங்க முடியாது செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இங்க இருக்கிற மக்கள் ஆண்டவரை விடுதலை பெற்று சமாதானம் பெற்று ரட்சிப்பு பெற்று உம்முடைய நாமத்தை மயப்படுத்த நீர் கிருபை தாரும். அப்பா நீர் பெரிய காரியம் செய்யும். ஆண்டவரே அப்பா சங்கீதக்காரர் சொன்னது போல ஆண்டவரே எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது நாமத்துக்கே நீர் மகிமை பண்ண முடியாது செபிக்கிறோம். நீர் பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. யெகோவாரப்பா, யெகோவாரப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவாரப்பா, யெகோவாரப்பா,
சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே ஐயா இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே நடத்திருக்கிறீர்கள் இந்த வருஷத்துல இந்த 7வது மாசத்துல ஓய்வின் மாசத்தை ரம்மியமாய் அனுபவிக்க வேண்டிய இந்த மாசத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது ஆண்டவரே. கர்த்தருடைய நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமனதாக்குவார் என்று எழுதியிருக்கிற வார்த்தைப்படி இந்த மாசம் நாங்கள் ஓய்வா இருக்க வேண்டிய ஆண்டவர் நல்ல மாசத்துல உடைய சமூகத்துல ஆண்டவரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. மீதமுள்ள பகுதியெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அந்த நல்லவர் சாட்சி சாட்சி திருச்சபை பிறந்த வரலாறு, எதிர்காலம், நிகழ்காலம் 10 நிமிஷத்துல சுத்தமா சொல்றேன். 10 நிமிஷம் அதிகம். கர்த்தருடைய கிருபையினால் தேவன் கர்த்தரை உருவாக்கின நாள்ல கூட்டிடா. அவர் மைக்கை பார்க்கணும். ஆன் பண்ணுங்க. என்னை தேவன் தெரிந்து கொண்டதுதான் 1976 இருக்கும். அந்நாட்களில் தேவன் என்னை அழைத்தார். அதில்
ரசிக்கப்பட்டேன், மனம் திரும்பப்பட்டேன். அதில் ஞானஸ்தானம் பெற்று ஒரே சபையில் அங்கத்தினராக டபிள்யூபி சர்ச்சில் கிட்டத்தட்ட அப்பாட்ட 10 வருஷம் இருந்தேன். அதுக்கு சாட்சி டேவிட் சாட்சி இருக்கார். நான் எல்லாம் ஒரே சபையில் இருக்கோம். சின்ன வயசில் அவரு நான் கொஞ்சம் வயசானால அப்பா 5 வருஷம். அதே சமயம் அவங்க பையன்கிட்ட ஜேக்கப் மனசனுக்கு அவர்கிட்ட 14 வருஷம் வந்தோம். அவர்கிட்ட எங்களுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் கத்துரு இந்த வரல இவருக்கும் அவருக்கும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆமாம், எங்களுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி சரி. அங்கேருந்து கத்தர் இந்நாள் வரைக்கும் எங்கள் கத்தருக்குள்ளே வல்லமையாக எடுத்து நடத்தி கொண்டிருக்காரு. அவரு மனப்பீரியமாக இருக்குது இல்லையா? ஆனால் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஊழியத்தை கத்தர் எங்களுக்கு கொடுத்தபடி நடத்தி கொண்டே இருக்கிறோம். வரும் சவுண்டு நீங்கள் போங்கய்யா. அதனால கர்த்தருடைய அழைப்பின் திட்டத்தின்படி தேவன் நடத்தி கொண்டு வரார். ஆனால் எவ்வளோ கஷ்டங்கள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியும், நான் ரொம்ப பலகீனத்தோடு இருந்தேன். இறுதி ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் ஊழியக்காரங்களும் சொன்னாங்க. ஆனால் அவங்க பேச்சை கொஞ்சம் கேட்காமல் போய் பண்ணேன். அதனால் இன்றைக்கி 32 வருஷம் ஆகுது. 1989 ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணேன். இன்றைக்கு வரைக்கும் தேவன் பலகீனங்கள் காணப்பட்டாலும் சுகத்தோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதுமாரி 92 கல்யாணம் பண்ணேன். எங்கள் வீட்டுக்கு பையன் பிறந்து 93 பிறந்தான். 6 மாதத்தில் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கேன்சர் உருவாச்சு. ஒரு சில பேருக்கு தெரியும், சாட்சி சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவன் விடுதலை கொடுத்து குணமாக்கி இன்றைக்கி வரைக்கும் அதுக்காக ட்ரீட்மெண்ட்டே எடுத்தது கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் இப்போ சுகர் நோயினால் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எங்களை வல்லமையாக தேவன் எடுத்து நடத்துகிறாரு. ஆனால் மறுபடியும் நான் விசுவாசம் இருக்கும்போது தான் கர்த்தர் என்னோட தரிசனத்தில் பகலில் கோபமாக பேசினார். ஒரு வனாந்தர பாதையில் நான் உன்னோட இருப்பேன், நீ படிப்ப, நீ கேட்கறதுலாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பகலில் பேசினார். அவர் அந்நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும், அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை தரிசனத்தை மூலியமாக பேசியிருக்காரு. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த தேவன் கைவிடாதபடி நடத்துகிறார். நீ இது கூட இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு 2வது தடவையாக வாய்ப்பை கற்றுக் கொடுத்தார். இதுக்கு அதிகமாக நிறைய பேர் ஜபம் பண்ணியிருக்கிறோம். அதிகாலையில் 4 மணி ஜபம் கிட்டத்தட்ட நெஜமனோடு சென்று ஒரு 3 வருஷமாக தொடர்ந்து செஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி தனியாக ஜெபிப்போம். இப்போ ஒரு டீம் ஒர்க்காக பல நாள் ஜபத்தை கேட்டு இன்றைக்கி டீம் ஒர்க்காக நாங்கள் ஒரு 40 பேர் ஜெபிக்கிறோம். கொரோனா வந்ததுலேருந்து தொடர்ந்து அதிலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. கர்த்தர் வல்லமையாக எடுத்து ஜபத்தினாலையும் உபவாசத்தினாலையும் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது சகோதர ஐக்கியத்திலையும் அப்புறம் 2வது அண்ணாச்சி எனக்கு 14 வருஷத்துக்கு மேலே அண்ணாச்சி மூலியமாக பழக்கம். அதுலேருந்து இந்நாள் வரைக்கும் அன்பில் உபதேசத்தில் அன்பிலும் என்னுடைய சாட்சினாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் கர்த்தர் அதுலேருந்து தேவன் வல்லமை எடுத்து பயன்படுத்துகிறாரு. இல்லையா? இன்னைக்கு இந்த திறப்பிழாவுக்கு அவங்களுடைய ஜெபமும் உதவிக்கரமும் அது கர்த்தர் கொடுத்தபடினால் இந்த நாளில் இந்த திறப்பிழாவுக்கு வேண்டுதலை கேட்டு ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல தொடர்ந்து ஜெபம் நடக்கணும். இந்த கிராமவாசிகள் ரசிக்கப்படணும். அதுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியம் சொல்லுவார். ஆனால் எங்களோட தரிசனம் 120 சபையை உருவாக்கணும் அப்படின்னு தான். எங்கள் வீட்டுக்காரங்க அடிக்கடி கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணாலும் கர்த்தரை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அண்ணன் நடத்துவார். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை,
தலைமுறை தலைமுறை தாழும் வினோதன் உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதன் உலகமும் தோன்றி ஒழியாத ஆத்துமாவே என் முழு உள்ளமே அன்புக்குள்ளே கற்பத்திற்கு கத்தரால் கிடைக்கும் ஆசீர்வாதத்தின்படி அன்புக்குள்ளே இருக்கு. ஆண்டவர் அருமையான குழந்தையை கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தைக்கு கூட ஒரு அருமையான பெயர் சூட்ட வேண்டும். நீங்கள் ஏதாவது இந்த பிள்ளைக்கு பெயர் சூட்டிருக்கீங்களா? என்ன? அமிதினியா. அமிழ்தினியா. அமிழ்தினியா ஷீலா. பவுலோடு வந்த ஷீலா. ஒரு அந்த பவுலுடைய பயணத்தில் முக்கியமாக அந்த பவுலை அழைச்சிட்டு போனது யாருன்னா யார்? அப்போஸ்தலர் 11 இருப்பார் பாருங்க. பவுலை கொண்டே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பர்னபாக்கும் பவுலுக்கும் பிரச்சனை வந்தபோது சீவா இங்கே ஓட்டிக்கிறாங்க. ஷீலா ஓட்டிக்கிட்ட போது பர்னபா தள்ளி விட்டார். அந்த ஷீலா வந்து பவுலுடைய ஊழியத்தில் ரொம்ப வைராக்கியமாக அதே மாதிரி அந்த அம்மாவுடைய 120 சர்ச்சைக்கு இந்த இல்லை அவங்க சொன்ன அமிழ்தினியா ஷீலா ஒரு அர்ப்பணிப்போடு கடந்து வரணும். எல்லாம் ஜெப நிலையில் இருக்கோம். எல்லாரும் ஜெப நிலையில் வந்திருக்காங்க. நீங்கள் ஊழியர்கள் வந்திருக்கிறோம். ஒரு ஊழியக்கார கூட்டமாக தான் இருக்குது. எல்லாரும் ஜெப நிலையில் தகப்பனே இந்த பிள்ளையை பிளஸ் பண்ணுங்க. இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கப்பா. நேசரின் ரத்தம் நெருங்காது சாத்தா. நேசரின் ரத்தம் நெருங்காது சாத்தா. பாசமாய் சிலுவையில் பலியானார்.
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாதே. எங்கள் தீங்கும் தீண்டாதே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாதே. எங்கள் தீங்கும் தீண்டாதே. எண்ணற்ற உறவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். எண்ணற்ற உறவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாதே. எந்த தீங்கும் தீண்டாதே. தொடர்ச்சியாக மணிவண்ணன் பேரு இவங்களுடைய பாஸ்டர். இவங்க அவங்களுடைய பாஸ்டர். அம்மாவுடைய பாஸ்டர் மணிவண்ணன் வந்திருக்காங்க. ஒரு சீனியர் ஐயா. அருமையான அன்பு குழந்தைக்கு ஒரு பெற்றோருக்கும் அருமையான என்ன பேசுறீங்க? அமிழ்தினியா ஷீலா. அப்படி வாழ்வு சிறப்பு வைப்பான். எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. வேதனை சொல்லுகிறது, உங்களோட ஆகரத்தை தண்ணீர போடு, நீண்ட நாள் பிறகு அது பலன் தரும் என்று சொன்னது போல அருமையான சகோதரியை பெற்றெடுத்து உமக்குள், உங்களோட வார்த்தைக்குள் உமக்குள் நடத்தி கொண்டு வந்து ஆண்டவரே, இன்றைக்கு அவர்கள் அநேகரை நடத்துவதற்கான ஒரு நல்ல தருணங்களையும் கிருபையும் பலனையும் கொடுத்து அவர்களுக்கு நல்ல குழந்தைகளை கொடுத்து பேர பிள்ளைகளை காண முடியுமாய் பெற்றெடுக்க முடியுமாய் கொடுத்த அருமையான சகோதரனுக்கான சகோதரிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் இந்தியா இந்த குழந்தை ஆண்டவரே எல்லாவற்றிலையும் ஞானத்திலையும் அறிவிலும் புத்தியிலும் ஆண்டவரே எல்லா தேவனோட உன்னதமான ஐஸ்வர்யத்திலையும் வளர தேவரின் இறக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த உலக காரியமோ உலக சூழ்நிலையோ எதுவும் ஆண்டவரே எந்த ஒரு உலக பிசாசுடைய கிரிகள் எதுவும் தொடர முடியாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த குழந்தையை நாங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கிறோம். தேவரே, உங்களோட கரம் கூட இருந்து பிள்ளைய நல்லா வளர்த்து கொண்டு வருகிறாங்க. இயேசு கிறிஸ்து வளர்ந்தது போல குழந்தையும் வளர்ந்து ஞானத்தில் பெருகட்டும். இயேசுவே, உமக்கு நன்றி. Father, Son, Holy Spirit, உடைய நாமம் அமிழ்தியா ஷீலாவோடு இன்று முதல் எப்பொழுதும் தங்கி தரிப்பதாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டே. சாட்சி கடினா சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள முடியும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான மாலை வேலைக்காக ஒரு நன்றி செலுத்துகிறேன். சிறு வயது முதல்ல 18-19 வயசுல நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் 92 எனக்கு கல்யாணம், 93 எங்கள் மகன் பிறந்தான். அதுக்கப்புறம் அந்த பாஸ்ட் வந்து இதுதான் அதிகமாக எல்லா சபையும் எல்லா மீட்டிங்கையும் சாட்சி சொல்லுவாங்க. 93 மகன் பிறந்த ஒரு 10வது மாதத்தில் எனக்கு பயங்கர வியாதி வந்துச்சு. இன்றைக்கி எத்தனையோ பேர் புற்றுநோயினால் மறித்து
எத்தனையோ பேர் போயிடுறாங்க. ஏன்னா சின்ன வயசு, எனக்கு சின்ன வயசில் இருக்கிற பிள்ளைங்க இந்த ஊரில் எத்தனையோ பேர் மறிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு 33 வருஷமாக கர்த்தர் ஒரு கிட்னியோட 33 வருஷம் எனக்கு ஆயிடுச்சு. ஒரு கிட்னியோட இன்னும் வரல. சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ஆண்டவர் நடத்துகிறாரு. எல்லா வேலைகளையும் முடியலைனாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஓடி அடித்து என்னை செய்யறதுக்கு கிருபையை கொடுத்துருக்கிறாரு. இத்தனை ஆண்டுகள் என்னை நடத்தின தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டவராக. இங்க வந்து என்னுடைய பாஸ்டே திருமணத்துக்கு இவங்க தான் எனக்கு மாப்பையை பார்த்துட்டு வந்தாங்க. எங்க பார்த்தாலும் கல்யாணம் வந்து மாப்பிள்ளை பார்த்தாங்க. அப்போ வந்து இந்த பாஸ்ட் வந்து போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்பயே அப்போ என் ஆண்டவர் வந்து எனக்கு தரிசனத்தில் காட்டி இந்த கல்யாணம் உனக்கு நடக்காது, இந்த மாப்பிள்ளை உனக்கு கிடையாதுன்னு சொன்னார். உடனே அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொன்னேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வரீங்க, ஆனால் அந்த கல்யாணம் நடக்காதுன்னு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே இல்லைம்மா பார்க்கலான்னு சொன்னாங்க. ஆனால் திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த கல்யாணம் நடக்கலை. அப்போ ஆச்சரியப்பட்டாங்க அவங்களே, நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த கல்யாணம் நடக்கலாமா அப்படின்னு சொல்லி. கர்த்தர் என்கிட்ட அதை வெளிப்படுத்தினார். முன்னாடி திருமணத்துக்கு முன்னாடியே எனக்கு அந்த இடம் மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லி, அதுவும் ஊழியக்காரங்க மாப்பிள்ளை தான் அணக்கரைக்கு பக்கத்தில் அவரை தான் பார்த்தாங்க. ஆனால் அது நிறைவேறலன்னு சொல்லி தேவனே சொன்னார் அந்த கல்யாணம் நடக்காதுன்னு. அதுக்கப்புறம் இவங்க தான் போய் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டு அப்புறம் இந்த ஊரில் மாப்பிள்ளை கொடுத்தாங்க. சரி, நான் வந்து மாப்பிள்ளை தான். இதுவரையில கர்த்தருடைய கிருபையில என்ன ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் சமாதானத்தோடு தான் இன்ன வரையில கர்த்தர் கூட்டிச்சிருக்காரு. பேரப்பிள்ளை கூட கர்த்தர் எடுக்க இது செஞ்சிருக்காரு. நான் இந்த அளவுக்குலாம் வாழ்வேங்கிறதே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் 26 வயசுலேயே நான் இறந்து போகும்போது எனக்கு சூழ்நிலை. அதனால் எல்லாவித பிரச்சனைகளையும் நாங்கள் 2 பேருமே உறுதுணையாக இருந்து கர்த்தர் எங்களை நடத்தி எல்லாவற்றிலையும் தாங்கி நடக்க உதவி செஞ்சிருக்கிறாரு. அவருடைய நாமத்துக்கு கோடானபடி நன்றி. சித்தம்போல் நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வணங்கிடுவே குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வணங்கிடுவே அன்புக்குரியவர்களே, ஜீவ ஒளி திருச்சபை. ஒளி என்பது வெளிச்சம். இருளை மாற்றி ஒளி உண்டாக கடவுள் என்று சொன்னார் ஆண்டவர். முதல் வார்த்தை, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது வெறுமையானது, ஆழத்தின் மேல் அந்தகாரம் இருந்தது. முதலாவது அவர் சொன்னது உண்டாக்குறது லைட், சன்லைட். ஒளி இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. அந்த ஜீவ ஒளி திருச்சபை ஆண்டவருக்கு அண்ணன் ஐயா மனவா மாறிவிட்டது. ஜீவ ஒளி திருச்சபைங்க ஒரு திருச்சபை ஆண்டவர் கொடுத்த நேம் அவர் கொடுத்துக்கிறார் தரிசனத்தை. அந்த தரிசனத்தின்படி அவங்க இப்போ டெடிகேட் பண்ணுங்க. அந்த அம்மா சொன்னாங்க, எங்கள் கணவர் சொன்னாங்க 101 திருச்சபை ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அது முதல் திருச்சபை எனக்கு தகவலில் தான் இருக்கு. அந்த பகுதி ஏரியாவுக்கு 2வது திருச்சபை விட அட்லீஸ்ட் ஒரு போர்டு கூட நம்ப முடியல. ஆனால் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு
அதுதான் யோவான் 1:6. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அது தேவனாக இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி யாருக்கு வருதோ, அந்த ஒளியை பற்றிய ஒரு வல்லமை யாருக்குள்ள வருதோ, ஆண்டுடைய சித்தம் அவர் சொன்னது உண்மை மெய் என்றால், இந்த 2026ஆம் ஆண்டு 7வது மாதம் முடிச்சுட்டு இன்னும் 5 மாதத்தில் இந்த வருஷம் முடிவுல 118 சர்ச்சை ஆரம்பிச்சோம். முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை. அந்த தென்னிந்திய அப்போஸ்தலன் சொல்லப்படுகிற ராணி சைவர் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் காற்று வைப்போம், இந்த பக்கம் உட்காருங்க. தென்னிந்திய அப்போஸ்தலன் ராணி சைவர் 14 ஆண்டுகளில் 328 சர்ச்சைகள் இருந்தார். எத்தனை ஆண்டு? களக்காடில் டோனாவூரில் போனீங்கன்னா எல்லாத்தையும் சுத்த விட்டுருங்க, எல்லாத்தையும் சுத்த விட்டுருங்க. உள்ள காற்றுல எல்லாரும் தடுமாறாங்க, முகலாம் மாறிட்டு வரணும். தம்பி சுத்த முடியுமா? எல்லாத்துக்கும் நியூட்ரல் வந்து எல்லாத்துக்கும் வந்து அப்போ ஆண்டவரால் முடியாத காரியம் அந்த ஈசி ஃபாதர் ஆஃப் பிஷப் யார் பேர் சொல்லுவாங்க? ஈசியோடைய ஃபாதர் ஆஃப் பிஷப் ஈசி இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா பண்ண அது சும்மா கையை தடவுறாங்க, கம்பூச்சி தலையில் தடவை கல் வச்சிருந்தாரு சர்ச்சை. பிஷப் இஸ்ராஸ் ஃபாதர் ஆஃப் பிஷப் முதல்ல ஒரு சர்ச்சு திறந்தாரு. 5 குடும்பமும் 6 குடும்பமும் எனக்கு தூர பார்வை 100 குடும்பம்னாரு. 10 சர்ச்சுன்னாரு. 6 சர்ச்சு வரப்போ 100 சர்ச்சு இருந்தது. 100 சர்ச்சு வரப்போ நான் 1000 சர்ச்சுன்னாரு. 1000 குடும்பங்கள் வரப்போ 1 லட்சம் குடும்பம்னாரு. இன்னைக்கு 1 லட்சம் குடும்பம் போய் 1 கோடி குடும்பம் 1 லட்சம் திருச்சபைகள். இந்த தாக்கத்தை கட்சிப்பட்டார் அவர் காலங்களில். பாஸ்டர் ஏசனா ஓசனா மந்திர் குண்டூர் தன்னுடைய 40 ஆண்டுகள் ஊழியத்தில் 960 திருச்சபைகள். எத்தனை திருச்சபை? கடைசியாக சென்னையில் மீனம்பாக்கத்தில் ஏர்போர்ட் வந்து சர்ச்சை டெடிகேட் பண்ணுறாரு. பாஸ்டர் ஏசன் நான் பேசுகிறாருன்னா குறைந்த கூட்டம் 5000 பேர் குறைஞ்சபடி. பாஸ்டர் ஏசன் நான் பேசுகிறேன் போஸ்ட் வச்சுட்டாங்கன்னா 5000 பேர். எப்படிப்பட்ட வியாதியை ஹீலிங் டச் பண்ண ஹீலிங். இன்னைக்கு இருக்கிற தென்கொரியா பாலியானி ஷோ 1 லட்சம் குடும்பங்கள் 8 ஃப்ளோரோ 12 ஃப்ளோரோ சர்ச்சு 12 ஃப்ளோர் இந்த ஒர்ஷிப்பில் கலந்துக்கிறாங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லேருந்து காணிக்க அந்த அந்த கன்வென்ட்டில் தான் காணிக்க இருக்கிறாங்க. கன்வென்ட் போய் தான் இருக்குது காணிக்க. அதில் வரப்போ போடுறாங்க. காணிக்க டைமில் ஆன் பண்ணிடுவாங்க, சுற்றி வரும். பல கோடிக்கணக்கான ரூபாய் இந்திய மதிப்புக்கு கோடிக்கணக்கான ரூபாய் ஒவ்வொரு வாரமும் காணிக்கிறது. அவருடைய ஹீலிங் எப்படி இருக்குன்னா, அவர் இந்த கட்சிப்பை தூக்கி அட்டாச்சு கொடுத்தாரு. கட்சிப்பை தொட்டவனுக்கு ஹீலிங். கட்சிப்பை தொட்டவனுக்கு எப்போ வல்லமை பிறகுன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறாங்க. இங்கே இருக்க யார் ஒன்று கூடி ஜெபிக்கிறாங்க? ஜெபிக்கிறப்பன்னா கிட்டத்தட்ட 40 வயதுள்ள ஒரு முடவன். அப்போஸ்தலர் 4:22 சொல்லுது. 40 வயதுள்ள முடவன் பிறவியிலேருந்தே நடக்க முடியல. அவன் என்ன பண்ணிருக்கான்? எழுந்தான், குதித்தான், நடந்தான். அதுக்கப்புறம் தான் அங்கே என்னாச்சு? ஒரு பெரிய மரக்கல். அப்போஸ்தலர் 14 பர்னபா பவுல் பர்னபாவை தான் கூட்டிக் கொண்டே அந்த அந்தியோகியாவில் பவுலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஆனால் பவுலுடைய அந்த திறமை, ஜெபிக்கிற வல்லமை, ஆண்டோடைய உடன்பாடு தான் அப்போஸ்தலர் 14 ஒரு ஹீலிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுல் பர்னபான்னு முடித்தார். பவுல் பர்னபா பவுல் இருந்தவர். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் பவுல் பர்னபான்னு இருந்தவர். பர்னபா பவுல் இருந்தவர். அதுக்கப்புறம் பவுல் பவுல் முன்னால் வந்துட்டார். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் பிரச்சனை. பர்னபா தனியாக போயிட்டாரு, பவுல் சீலாவை கூட்டிட்டு தனியாக உழைத்து வராரு. அப்போ ஆண்டோடைய கிருபை நம்ம மேலே வர்றப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உயர்த்தும் ஆண்டவர். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் முடியும். அவரால் முடியாத காரியம் இப்படிதான் நடக்கணும்னா இப்படிதான் நடக்கும். அவரால் முடியாத காரியம் என்னையால் முடியுமா? என்னையால் முடியுமான்னு நீங்கள் கேட்கலாம். என்னையால் நடத்த முடியுமான்னு நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் நடத்துகிறப்போ நான் ஒன்றுமே இல்லை. நான் யாரு? சைபர். நான் நிர்மூலமாக அதற்குள்ளும் கர்த்தருடைய சுத்த கிருபை.
கர்த்தருக்கு பயப்படுறப்போ அவர் செய்கிற காரியங்கள் மிகவும் வல்லமை உள்ளது. நேற்று ராத்திரி ஏசாயா 29 ஏதோ ஒரு இடத்துல வாசித்தேன். அதை காலையில் இறைமையால் ஒரு தம்பி கண்டுபிடிச்சு சொன்னார். ஆனால் நான் தேடின வசனம் அது இல்லை. கர்த்தருக்கு பயப்படுறப்போ தீர்க்குதலா, அதுதான் கல்யாணத்தில் வாசிப்பாங்க. ஏன்னா வேதத்துடைய முதல் பண்டிகை, முதல் நிகழ்வது திருமணம் தான். அதுதான் 128:1. கர்த்தருக்கு பயந்து, யாருக்கு பயந்துனா கர்த்தருக்கு பயப்படுறப்போ கர்த்தர் நம்ம காரியங்களை ஆய்வு செய்யலாம். விசேஷமாக இவர் ஒரு 2 மாதம், ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு நாள் ஃபோன் பண்ணார். அண்ணாச்சி, ஒரு வில்லேஜ் மியூசிக் போய்கிட்டு இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை மாலை, பொதுவாக சண்டே மார்னிங் ஈவினிங் ஏதாவது ப்ரோக்ராம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். கிளம்புற நேரத்தில் நான் ஒரு கிராமத்துக்கு போகிறேன்னாச்சு. அந்த கிராமத்துக்கு எங்களை சேர்க்கலை, விட மாட்டாங்க, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் மீறி அந்த கிராமத்துக்கு போகிறேன். இது நான் நெட்டில் டவுன்லோட் பண்ணலை, ஐயர் மேலே நிகழ்மையாக சொன்ன வார்த்தை. நான் மீறி கிராமத்துக்கு போகிறேன், நீங்கள் ஜோம் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் அவரும் அவருடைய துறவியாரும் எத்தனை மணி நேரம் ஆண்டோட்ட காத்திருந்து ஜோம் பண்ணாங்களோ, நானும் அவருக்காக எனக்கு ஒரு சில மணித்துளிகள் ஞாபகம் வரப்பெல்லாம் தோற்றம் எடுக்கிட்டே இருந்தேன். ராத்திரிலாம் தோற்றம் பண்ணேன். ஆனால் அவர் போயிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு எனக்கு சொல்லலை. போயிட்டாரு, வந்தார், சாப்பிட்டாரு, தூங்கிட்டார். இப்போ 4 மணிக்கு ஜோம் பண்ணேன்னு சொல்கிறாரு. அவ்வளோதான், நம்ம பார்க்கவா செஞ்சோம். ஆனால் நான் திருநம்ப வாக்கிங் போகிறப்போ காலையில் 7 மணிக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி 7:30 இந்த கும்பகோணம் கோயிலுக்காக நான் ஜெபிக்கிற அந்த 1 நிமிட நேரம், கும்பகோணம் கோயில் ஊழியருக்காக, எஜேமியக்காக, மனவா மாரிமுத்துக்காக, வலங்கிமான் மகிமை தாசுக்கு, கருணைதாசுக்காக, இப்படி தெரிந்த நண்பர்களுக்காக, ஒரு சிலருக்காக 1 நிமிடம் ஜெபிப்பேன். இந்த கும்பகோணம் கோயில் இருக்க எதிர்ப்புகள் மாற்றப்பட வேண்டும் கேட்டேன். போனோன்னாச்சு. எதிர்த்தாங்க. ஒருத்தர் வந்தார், போங்கடா, ஒரு ஜீவம் மட்டும் போகிறோம், அவனுக்கு என்னடானாரு, போங்கடான்னாரு. அவர் சொன்னோன்னே எல்லாரும் போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்தவனா மாறிட்டாங்க, துட்டு போயிடுங்கிறாங்க. போடா சொன்னார். நாங்கள் இன்றைக்கி வந்தோன்னே அந்த மேட்டரை கேட்டேன், திரும்பவும் கேட்டேன். இது கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கிறாரு. கடவுளால் முடியாத காரியம் ஒன்றுமே கர்த்தரால், கர்த்தர் நினைக்கிறப்ப என்ன நடக்கும்? தேவனால் கூடாதது தேவனால் எல்லாம் போகும். ஏன்னா அவர் சங்கீதம் 24 பூமியும் அது நிறைவும் அது நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்து கடலுக்கு மேலாக அஸ்திரம் பார்த்தார். யார் அந்த மகிமை? சேனைகள் யார் அந்த மகிமை? பூமியும் நிறைவும் நான் சொல்ல ஆகும். அதுதான் ஆதியா அந்த மத்திய 28 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதாக்குமார் பரிசுத்தாவின் தெரியாமட்டினால் நான் சார் உலகத்தை முடிவுத்தோம் வானத்தில் மூலிகளும் சகல அதிகாரங்களுக்கு அந்த அதிகாரத்துல ஆண்டோட்ட காத்திருந்து ஆண்டோடைய திட்டத்தின்படி நடக்கிறப்போ ஆண்டோர் நம்மை கைவிட மாட்டார். அந்த ஜீவ ஒளி திருச்சபை அவர் நினைக்கிற மாதிரி 120 திருச்சபை ஆண்டோடைய சித்தம், ஆண்டோர் சொன்னது உண்மைன்னா. ஏன்னா அவங்க சாட்சி ஒரு சாதாரண சாட்சி இல்லை, ரொம்ப பெரிஃபுல்லான சாட்சி. டாக்டர் சொல்கிறாரு 35 வருஷத்துக்கு மேலே கிட்னி கட்டி, கேன்சரு, மருத்துவத்தில் முன்னேற்றம் இல்லை, கும்பகோணத்தில் வயத்தக்காரர்கள்னு இருக்கிறாங்க. இன்னும் குழந்தை பிறகு செத்து போகுங்கிறாரு. இவர் கடவுள்கிட்ட போய் ஜோம் பண்ணுறாரு. என்ன வந்தாலும் 3 ஒன்று முன்பணம், 1 சோத்துக்கு, 2வது காணிக்க, அப்படிதான் ஜோம் பண்ணார். ஆளக்காண்டு போயிட்டாரு இருக்காரா? அப்படிதானங்க ஜோம் பண்ணிய உட்காருங்க. நீங்களும் நல்ல ஒய்ஃபை நல்ல பாருமா, காப்பி டீ அப்புறம் கொடுங்கம்மா, உட்காருங்க, வாங்க வாங்க வாங்க, எழுச்சி போறீங்க. கூட கப்புள்ஸாக உட்காந்துருக்காங்க, வாங்க. அதான் முதல் 1 உணவு சோத்துக்கு பரவாயில்ல, பக்கத்தில் உட்காருங்க. அந்த சேர் அங்கே இருக்கு பாருங்க, சேர் இருக்கு பாருங்க, எடுத்துட்டு வாங்க. வெளியே நிறைய சேர் இருக்கு. ஜோம் பண்ணாரு. டாக்டர் சொன்னாரு செத்து போவோம், இல்லை குழந்தை பிறக்காதுங்க. அந்த அம்மா சாங்கம் இல்லை, குழந்தையும் அடுத்து 10 மாதத்துல பெற்றுட்டாங்க. உண்மை தானே? நீ அவங்க பையன் தானே?
அதுக்கப்புறம் பிறந்தது யாரு? ஆப்ரேஷன் அப்புறம் பிறந்தது யாரு? அப்பா நீளம் டாக்டர் என்ன சொன்னாரு? ஐயாவுக்கு தெரியும். நடக்கக்கூடாதுன்றார் 5 மாசம் வரையில. அது 8வது மாசத்துல கூட அபார்ஷன் பண்ணி சொல்லிட்டாரு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தான் சொல்றாங்க ஒரு கிட்னி ஒரு கிட்னிலே 35 வருஷம் உட்காருங்க. 30 பக்கத்துல உட்காந்து எழுந்து போகக்கூடாது. டீ கொடுக்க போறேன், சோறு கொடுக்க போறேன்னு போகக்கூடாது. அப்போ ஆண்டவரால முடியாத காரியம். நான் என்ன ஒரு ப்ரீப்பேடாகவே மெசேஜ் நம்ம ப்ரீப்பேடாக வரல. ஏன்னா நோட்டீஸ் போடாமல் மேலே ஒரு வசனம் போடுவாங்க, அதை பார்த்துட்டு கடவுளை நம்மளோட பேசியிருக்கேன். அந்த தலைப்பிலே ரெடி பண்ணி பேசிட்டேன், ஆவியானவரோட பேசுகிறேன். எனக்கு சொல்லி பழக்கம் இல்லை, அப்படி சொல்ல மாட்டேன். நானும் எங்கள் வீட்டு பக்கத்தில் உட்காந்து ஏதாவது மெசேஜ் எழுதுறான்னு பைபிள்லாம் எடுத்தேன். கரண்ட் இல்லை, பைபிளை திறந்து பார்த்துட்டு தான் இருந்தார். இந்த டைரி எடுத்தேன். ஆனால் மூடுங்கிற மாதிரி தான் எனக்கு என்ன மூடிட்டேன். என்ன சொல்லலாம்னு பார்த்துருக்கோம். இவங்கள மாதிரி ஒரு கப்பிள்ஸ், இதே மாதிரி ஒரு ஓடு வீடு, ஓலை வீடு. முதல் சர்ச்சுன்னு ஓலை வச்சு தான் வந்தேன். அங்கே எங்கேயோ ஒரு ஓலையில் அவங்க பிரிட்ஜெலாம் செஞ்சு கொடுத்தாங்க. இவர் சர்ச்சா அவர் சர்ச்சா தெரியல. ஃபஸ்ட்டு உங்கள் சர்ச்சை விட்டு அதுக்கப்புறம் ஒரு இதே மாதிரி ஏரியா ரைட்டு இங்கே தான் இருக்கிறேன். இங்கே தான் ஓலை. இதே மாதிரி 2 பேரும் இருக்காங்க. 2 பேர் இருக்கிறப்போ அதில் அந்த அம்மா சொல்கிறாங்க, வீட்டில் ஐயோ எலி ரொம்ப தொல்லை பண்ணுது, என்ன வச்சாலும் எலி காலி பண்ணிடுது, அரிசியை வெட்டிடுது, அதை பண்ணிடுது, இது இப்போ வழியே இல்லையா ஓலை விட்டுறேன்னு சொன்னாங்க. அவஸ்தை. அந்த அம்மா பேச்சை இவர் என்ன பண்ண முடியாது, மீற முடியாது. வீணா வீட்டில் குடி இருக்க முடியாது. இதுதான் எல்லா வீட்லேயும் நிலைமை. உடனே அவர் சொன்னார், கவலைப்படாதே, கடைக்கு போனேன், அந்த பூச்சி மருந்து விற்கிற இடத்துல ஒரு மருந்து வாங்கிட்டு வரேன், அதை அந்த எலிக்கு வச்சு என்ன பண்ணிடலாம், கொண்டுடலாம்னு சொன்னார். இந்த எலி கேட்டுச்சு. எலி கேட்டுட்டு என்ன டால் இப்படி சொல்கிறாரு, அம்மா சொல்கிறத கொல்ல போனாங்களேன்னு அதை ஷாக் ஆச்சு. இவர் அப்புறம் அப்படியே போனார். இந்த முனைக்கு போனால் அந்த பூச்சி மருந்து வைக்கிற கட்டத்துக்கு ஒரு 2 ரூபா கொடுத்தாரு. அந்த எலி மருந்தை கொடுத்தாங்க. எலி மருந்தை வாங்கியாந்து இந்த எலி மருந்து இதை வாழைப்பழத்துலேயோ கருவாள்லையோ தக்காளிலையோ வச்சு எலியை சாகடிச்சுன்னு கொடுத்தாரு. இவர் அந்த அம்மா தான். நம்ம வாங்கி அந்த ஓலைக்கு மேலே சொல்லணும். இந்த எலி பார்த்துக்கிட்டே இருந்தது. பார்த்துக்கிட்டே இந்த எலிக்கு ரொம்ப கோபம், வருத்தம், நம்ம சின்ன உருவம் நம்மளை காலி பண்ண இப்படி பண்ணுறாங்களேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எலி வெளியே போய் இவங்க அந்த சேவல் இப்போ கொண்டு போய் இவங்க வீட்டுக்கு மேலே சேவலாக கூப்பிட்டு சேவல் கொண்டு ரசனை பண்ணேன். என்ன அழகாக அதை தூக்குறப்ப அந்த உடம்பு என்ன அழகாக ஷோல்டர் தூக்குது தெரியுமா. அதே மாதிரி இந்த கோழிகிட்ட போய் அது சேவல் கூப்பிட்றப்போ பார்த்தியா உங்கள் ஓனர் என்னை கொல்றதுக்கு எலி மருந்து வாங்கிட்டு வந்துருக்காரு, இது என்ன நியாயம்னு கேட்டுச்சு. அப்போ அந்த சேவல் சொல்லிச்சு, அது ஓம்பாடு அந்தாள் பாரு, நான் என்ன பண்ண முடியும்னா அந்த சேவல் சொல்லிட்டு. சேவல் சொன்ன உடனே அதுக்கு இன்னும் யாரா வழி தெரியாமல் கொஞ்சம் தூரம் கடந்து போய் ஆடு இருந்துச்சு, ஆடு வளர்த்தாரு இவர் தான். அந்த ஆடு போகிற வரப்போ ஆடு இருந்துச்சு என்ன சொல்கிறேன் இருக்கு, இப்போ இருக்கு. இந்த ஆட்டுக்கிட்ட போய் சொல்லிச்சு அந்த எலி, பார்த்தியா உங்கள் ஓனரு என்னை சாகடிக்க மருந்து வாங்கியிருக்காரு, எப்படி நியாயம்னு சொல்லிச்சு. இந்த ஆடு சொல்லிச்சு, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், அது ஓம்பாடு அவர் பாடுன்னு அந்த ஆடும் சொல்லிடுச்சு. அப்புறம் என்ன சேர்ந்த எலி அப்படியே நடந்து போச்சா. பின்னால் இந்த ரயில்வே இடம் காலியாக இருக்குல்ல, இங்கே ஒரு மாட்டு கண்ணுக்குட்டியை கட்டி போடுவார். அந்த கண்ணுக்குட்டிகிட்ட போய் சொன்னார் சொல்லிச்சு. அது சொல்லிச்சு, அதை போய் இப்போ நீ என்ன பண்ண போகிற, போய் இப்போ யாரோ சட்டை போட்டு டீ குடிக்கிறப்போ குடியா ஒன்றாவது எது என்ன பண்ண போகிறேன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி அது சொல்லிச்சு. இந்த எலி சேவல்கிட்ட சொல்லிச்சு, ஆட்டுகிட்ட சொல்லிச்சு, மாட்டுகிட்ட சொல்லிச்சு, யாருமே அதுக்கு என்ன பண்ணலை, உதவி செய்யலை. அப்போ அந்த எலி போய் அங்கே கருத்து சொல்கிறாரு. சீரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிட்டேன். சங்கீதம் 18:3 கூப்பிட்ட நாளிலே கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற திட்டற்றணும். சங்கீதம் 72:12 என் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் கர்த்தர். சங்கீதம் 145 இருக்கு. யார் தம்மை நோக்கி கூப்பிடுறாங்களோ அந்த மக்களுக்கு ஒரு உதவி செய்ய மாட்டார். இவருக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, ஞானஸ்தானம் வாங்கினாதான் கூப்பிட்டா பதில் கொடுப்பெல்லாம் சொல்லலை. நம்மை நோக்கி யாரெல்லாம் கால் பண்ணுறாங்களோ நீங்கள் கூப்பிடுனாலும் தொடர்பு இல்லைக்கு வெளியில் இருக்கிறார்.
நீங்கள் கூப்பிடுற நபர் உங்களோடு தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை. நீங்கள் கூப்பிடுற நபர் வேறொரு நபரோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் கூப்பிடுற நபர் தங்களுடைய செல்லைப்போ ஆஃப் பண்ணியிருக்கிறார். இல்லை சிறிது நேரம் கழித்து இவரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லலை. அப்படிலாம் கடவுளை நோக்கி கூப்பிட்றப்போ கடவுள் அப்படிலாம் இல்லை. கூப்பிட்ட நாளில் எப்போ கால் பண்ணமோ அப்போ ரிசீவ் பண்ணி வாட்கனைட்டோ நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்குறாரு. அதுதான் உயிருள்ள ஆண்டவர். அவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அப்படி அந்த எலி போய் கூப்பிட்றப்போ கடவுள் ரிசீவ் பண்ணார். இந்த அம்மா ராத்திரி பால் காய்ச்சது பாருங்க. வந்தோடனே டீ கேட்டேன். எனக்கு கேட்கல, பாஸ்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க, டீ கொடுங்கன்னு. கடையில் வாங்கிட்டு வாங்கினேன். வந்து கொடுன்னு ஒன்றாரு, ஒரு சட்டி எடுத்தார். 5 நிமிஷத்தில் சூப்பர் டீ கொண்டு வந்துட்டார். ஒரு டீ மாஸ்டர். அப்போ தான் எனக்கு டீ மாஸ்டர் ஞாபகமே வந்துச்சு. சூப்பர் டீ கொண்டு வந்தேன். அந்த அம்மாட்ட சொன்னால் நான் அவர் என்னங்க கொடுத்தது, நான் காய்ச்சி வச்சு 12 ஊற்றி கொடுத்தாருன்னு அந்த அம்மா. அதே மாதிரி பாலை காய்ச்சி வச்சாங்க. அந்த மேலே சொருகி வச்சிருக்க அந்த எலி மருந்து தவறி அந்த பாலில் விழுந்துச்சு. இப்போ எலி மருந்து பாலில் விழுந்தது தெரியாது. இவர் ராத்திரி படுக்க மந்தில் ஒய்ஃபுக்கு ஒரு கிருஷ்ணன் தானே இருக்குது, கொஞ்சம் நல்லா கேட்டு போயின்னு அந்த பாலை ஆற்றி கொடுத்தாரு பாருங்க. ராத்திரி அந்த அம்மாவுக்கு என்ன வந்துச்சு? டைரியா வந்துருச்சு, வாமிட்டிங் வந்துருச்சு, ஒவ்வாமை வந்துச்சு, முடியல. பக்கத்து வீட்டில் ஒரு டாக்டர்கிட்ட போனாங்க. அவர் நல்லா செக் பண்ணிவிட்டு எலி மருந்து சாப்பிட்டுருக்காங்க, அதனால் இப்போ மருந்து கொடுக்குறாங்க. காலையில் கோழி சூப்பு கொடுத்துருங்க, சரியாகிடுங்க. சேவல் சூப்பு. அப்போ வளர்த்த சேவல் என்ன பண்ணிட்டா இருப்போம் போட்டுருக்காரு. ஒரு சேவல் யாருக்கு உதவி செய்ய மாட்டேங்குச்சு? எலிக்கு. இப்போ சேவல் என்னாச்சு? சூப்பாக போச்சு. இப்போ நம்மளுக்கு சரியான பிறகு அது கொஞ்சம் கைகாலெலாம் வீக்காக இருக்குது. நல்ல ஆட்டுக்கால் சூப்பு, மாயா, நல்ல எலும்பு சூப்புலாம் கொடுங்கன்னு அவர் இல்லாத பிறகு இந்த ஆட்டை போட்டு கட்டார். ஆடு என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஹெல்த்தி ஆயாச்சு. இது மாதிரி ஒரு ஜெப கூட்டம் இருக்க பாசெல்லாம் கூட்டியாச்சு. சொன்னார் அண்ணாச்சி ஒரு 10 பாஸ்டர் கூப்பிட்டாரு. 10 பாஸ்டர் 5 பாஸ்டர் கூப்பிட்டாரு. சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டாரு. பிரியாணி போடணும்னு நினச்சாரு. இப்போ என்ன பண்ணாரு? மாதம் கண்ணுக்குட்டி விழுந்து இளையகுமாரன் போட்ட மாதிரி போட்டாச்சு. இப்போ யார் உயிரோடு இருக்கா? யார் கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாரு? இதுதான் நம்ம கவலையே பண்ண சொல்றாரு. உங்கள் இருதயம் என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நேற்று முன்ன சொன்னேன். வண்டியில் நான், என்னுடைய டிரைவர், இன்னொரு அசிஸ்டண்ட்டு மதுரை ஏர்போர்ட் கொடுத்துட்டு உள்ள வரோம். எங்கள் வண்டியை மடக்குன்னா எப்போவுமே விட்டுருவாங்க. ஒரு சாதாரண போலீஸ்காரர் ஒரு வீட்டு கூட ஆகல திரும்பி பார்க்குறேன். கடைசியில் ரொம்ப கண்ணீரோடு ஆகிட்டேன். ஆனால் அப்போ நான் பேசவே இல்லை, துடித்து கொண்டே இருந்தேன். அவர் அந்த பாயிண்ட்டுக்கு போனோன்னே ரொம்ப கஷ்டம்தான் போயிருக்கேன்னு துடிச்சிக்கிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஜெபம் பண்ண சில செகண்ட்ஸில், நிமிடலாக செகண்ட்ஸில் அவர் மனம் மாறி டிரைவருடைய அட்ரஸ் என்னுடைய ஐடியை என்னுடைய மொபைலில் பார்த்தேன். இதில் சிகரெட் ஐடின்னு இருக்குது. இது எல்லோரும் வச்சுக்க மாட்டாங்க, ஐஃபை தான் வச்சுருப்பாங்க. இந்த மொபைல் ஐடி, என்னுடைய ஐடி கார்டு, என்னுடைய லைசன்ஸ், என்னுடைய ஆதார் கார்டு எடுத்து பார்த்தேன். அவர் முகம் சத்து மாறிச்சு. என்னுடைய டிரைவருடைய அட்ரஸ் வாங்கிட்டேன். போனேன். சாயங்காலம் ஒரு கூட்டத்தை முடித்து இதே மாதிரி ஒரு கப்பிள்ஸு, அவர் பேர் ஆசீர்வாதம், சிவகிரி. வேகமாக கிளம்புறேன். எனக்கு ரொம்ப அவசரம், அது ஃபாஸ்ட் இல்லை. இவங்கள மாதிரி நம்மா சுற்றுற மாதிரி சோறு தண்ணியை சுற்றிக்கிட்டே இருக்கார். வரமாட்டேன். நான் தான் ப்ரேயர்லாம் முடிக்கிறேன். முடிச்சுட்டு எனக்கு வேகமாக போகிறேன். ஆனால் வண்டியில் ஏற போகிற நேரத்தில் வந்துட்டேன். அப்பவும் எனக்கு கோபம், டக்குன்னு ஏற போகிறேன். ஆனால் கடவுள் என்னோடு பேசுகிறார், போகாத. சில நிமிடங்கள் அவரோடு இருந்துட்டு போகிறேன். சில செகண்ட்ஸ் அவரோடு இருந்தேன். நிமிடம் நான் 3 நிமிஷம். அதனுடைய எஃபெக்ட் என்னன்னா, ஒரு பெரிய ஆபத்தில் நாங்கள் தம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். நீங்கள் ஆண்டவர் உங்களை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்தார். 120 சர்ச்சை ஒன்று அவருக்கு என்னது பெரிய காரியம் இல்லை. ஜீவ ஒளி எந்த மனுஷனையும்
பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி. மெய்யான ஒளி. ஒரு ஒளியை காட்டி, ஒரு பாப்பாட்ட ஒரு உள்ளத்தை காட்டி, இந்த வெளிச்சம் எங்கேருந்துமா வந்தது? இந்த ஒளியோட தன்மை என்னன்னா, அந்த பாப்பா சொல்லிச்சு, அந்த ஒளியை அணைச்சிட்டு இப்போ இந்த ஒளி எங்கே போச்சுன்னு. அந்த ஒளி எரியிறப்போ அது தன்னைத்தான் அழித்து பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கும். இதுதான் லைஃப், இதுதான் சர்ச். சர்ச் என்பது தன் வாழ்வை பிறருக்கு அர்ப்பணிக்கிறது. வாழ்வை அர்ப்பணிக்கிறப்போ அந்த ஆண்டவர் நம்மை உயர்த்த மாட்டோம். நாம் பிறருக்காக ஜெபிக்கிறப்போ, பிறருக்காக கொடுக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்த மாட்டோம். ஒரு காலம் கைவிட மாட்டோம். இப்போ 2 வருஷம் ஆச்சா, ஜிக்மன் போய் மண்டையில் கட்டி, அவர் ஒய்ஃபு நினைக்கல, அவரு நினைக்கல, நான் நினைக்கல, இத்தனை ஆண்டுகள் அவர் இருப்பார். ஆனால் ஆண்டோடைய சித்தன்னு ஒன்று இருக்கிறப்போ யாருமே என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறப்போ, அந்த ஆண்டவர், அந்த தெய்வம் நம்மோடு இருக்கிறப்போ ஒரு கால் நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது, கைவிட முடியாது. நம்முடைய திட்டங்களின்படி ஒருவேளை இந்த திருச்சபை, இந்த ஜெப வீடு, இந்த திருச்சபையோ ஜெப வீடோ, இங்கே நீங்கள் உண்மையாக ஜெபிக்கிறப்போ, இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறப்போ ஆண்டவர் உங்களை உயர்த்த மாட்டார். அந்த ஆண்டவர் ஒரு காலத்திலும் கைவிட மாட்டார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு பெரிய விடுதலை வந்து அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கப்படும். எங்களை பிளஸ் பண்ணுங்க, எங்களை ஆசிர்வதிங்க, உங்கள் கிருபையை தாங்க தகப்பனை நோக்கி பார்ப்போம். இப்போ சனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை செயல்களிலே செல்லவரே, ஆராதனை, ஆராதனை செல்ல உன்னத தேவனே. ஓசன்னா, 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 ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா மகிழ்ந்தனமே, ஆராதனை, ஆராதனை உயர்ந்த மூலைக்கல்லே, ஆராதனை, ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. உம்மை நோக்கி பார்க்கிறோம். உங்கள் கிருபை தேடி இருக்கிறோம். இந்த ஜீவ ஒளி திருச்சபைக்காக எந்த பகுதியில், எந்த கிராமத்தில், இந்த இடத்துல இந்த ஒளி உள்ள திருச்சபையா நீ ஒளியா அருமையான அந்த சகோதரர் அனைவரும் மாறின கையார் பிரகாசிக்க ஒரு மனிதர், அவருடைய துணையாரை பிரகாசிக்கிற மனிதரார், அவருடைய பிள்ளைகளை, கொடுக்கப்பட்ட பேர பிள்ளைகளை, அவரோடு இணைந்து பண்ணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க காலையில் 4 to 5 ஜெபிக்கிற ஜெபத்தில் விடாம ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு நல்லமா, ஒரு அற்புதம், ஒரு அடையாளம் தகப்பனே. இந்த பகுதியில் ஒரு பெரிய எழுப்பல், ஒரு பெரிய அற்புதம் இந்த பகுதியில் வேணும்பா. உங்கள் வல்லம் இந்த பகுதி முழுவதும் வேணும்பா. ஆசீர்வதிக்கும். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா,
தந்தீரே நன்றி ராஜா புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா புது பலன் தந்தீரே நன்றி ராஜா புது பலன் தந்தீரே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா நாவாலே துதிக்கிறோம் ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா நாவாலே துதிக்கிறோம் ராஜா கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா நாவாலே துதிக்கிறோம் ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாவாலே துதிக்கிறோம் ராஜா என்னை காண்பவரே கேளும் காப்பவரே என்னை காண்பவரே கேளும் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன் சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன் நான் அமர்வதும் நான் அமர்வதும்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்படி பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, என்னுடைய வீட்டில் எல்லா இடத்துக்கும் ஜெப வீடு என்று சொல்லி அப்பா வேதம் சொல்லுதப்பா. ஆண்டவரே, என்னுடைய ஜெப வீட்டிலே அவர்கள் மகிழ செய்வேன் சொல்லி அப்பா அந்த வார்த்தை சொல்லுகிறாச்சா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேக ஆண்டவரே அப்பா இந்த ஸ்தலத்துல வந்து ஆண்டவரே ஜெபித்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக என் தேவனை சிறுவதரவில் நான் ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தல போதகரையும் அப்பா நான் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இன்னும் மக்களாக ஆண்டவரே அப்பா ஊழியம் செய்யும்படியாக கர்த்தரை வேண்டிய பலனை கட்டளை தர வேண்டுமா சொல்லுகிறோம். ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட இந்த சபையை கட்டி கொடுத்த தமிழ் சாமத்தில் உதவி சொன்னாங்க, நீவிக சாமத்தில் உதவி சொன்னாங்க, நிகழ்மை நம்ம உதவி செஞ்சுருக்காங்க. அதிகமாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு விதத்தில் ஜபத்தினாலையும் பொருளாதாரத்தினாலையும் இந்த ஊழியத்தை தாண்டி நடத்துகிறாங்க. இதோட அண்ணாச்சி அதிகமாக எங்களுக்கு நன்மைகள் செய்திருக்கிறாங்க. ஜபத்தினாலையும் உதவியினாலையும் இந்த கட்டிடத்தை கட்டி கொடுக்க கர்த்தர் உதவி செஞ்சார். எல்லாருக்காக வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறேன். இந்த அழைப்பை கேட்டு எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தரை உயரமாக ஆசீர்வதிக்கும்படியாக வந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்ததுக்காக கொடாடு கொடி நன்றி. எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. முடிஞ்சவா இது ஒரு பார்த்து முடிப்பாங்க. ஐயா எல்லாருக்கும் நன்றியா. ஐயா பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் மறுபடியுமாக நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஜனாதி தீர்மானத்தின்படி இந்த திட்டத்தின்படி இந்த இடத்துல உண்மை ஆராதிக்கக்கூடியதான ஒரு ஆராதனை ஸ்தலத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இந்த அடியாரை கொண்டு இந்த நாளில் அதை பிரதிஷ்டை செய்ய இந்த நாமத்துக்கு மகிமையாய் இந்த இடத்துல ஆண்டுடைய ஸ்தோத்திர நாமத்தை நாங்கள் உயர்த்த பாட ஆண்டுடைய சாட்சிகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்து அதற்காக ஸ்தோத்திரம். நீ கொண்ட அந்த எல்லா தேவ மனிதர்களுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள் அநேக இடத்துல காலெடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த இடம் ஆண்டவர் பெற்றாலும் இந்த இடத்தின் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை நன்மைகளை கிருபைகளை பெற்றுக் கொள்ளட்டும். அநேக ஆண்டவர் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவர் வியாதிகளுக்கு விடுதலை உண்டாகட்டும், மீட்பு உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும். இடத்தோடைய இரத்தப்பட்டு மறைத்துக் கொள்ளும். கல்வாரகத்தில் இடம் முழுவதும் தெரிவிக்கிறோம். ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம். இது வரும்பொழுது இந்த பகுதியிலிருந்து ஒரு கூட்ட ஆட்டமாக சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டி தெரிவிக்கிறோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். தொடர்ந்து இந்த நாமம் இந்த இடத்துல உயர்த்தப்படட்டும், மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இந்த உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது அவன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணங்களை திருவைக்கு மீட்டு திருவினாலும் பின்னால் முடிசூட்டி நன்மையான வாயை திருப்தியாக்குகிறார். கொள்கை சமானமான வாயை திரும்ப வாழ்வது போல் ஆகிறது. ஆமென். ஆசீர்வாதம். நன்றி. ஆண்டவரே, எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை குப்பையிலிருந்தும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற கர்த்தர் உண்மையாய் ஒரு ஆண்டவரை கூடாத நேரத்தில் உன பிள்ளைகள் ஆதரிக்கவும் மகிழ்ப்படுத்தவும் இந்த கிருபைக்காக நன்றி. இந்த ஆதரவும் உன கிருபையும் தயவும் இறக்கணும், கூடவே இருக்கட்டும். பெரிய அற்புதங்களை நடக்கட்டும். வேத வசனத்தினாலும் சத்தியத்தினாலும் நிரப்பப்படும். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் பரிசுத்தமும் இன்றும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக இந்த ஊழியத்தோடும் ஆண்டுடைய வழியிட்டு நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஆமென். ஆமென்.